தைலாபுரம் தோட்டத்தில் பாஜக பாமக தலைவர்களிடையே கூட்டணி ஒப்பந்தம் தற்போது கையெழுத்தாகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் சொல்லலாம். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் பாமகவினுடைய தலைமை அலுவலகமாக செயல்படும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். பாமகவினுடைய மூத்த நிர்வாகிகள் ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் உடன் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கின்றது. பாமகவிற்கு எத்தனை மக்களவை தொகுதிகள் கிடைக்கும் என்ற விவரம் இன்னும் ஓரிரு நிமிடங்களில் தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் மாநிலங்களவை இடங்கள் பாமகவிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா, அதன் வாயிலாக மத்திய அமைச்சர் பதவி ஏதேனும் அடுத்த ஆண்டுகளுக்கு பாமகவிற்கு வழங்கப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் எல் முருகனும் ஆலோசித்து வருகின்றார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாமகவை வரவேற்பதாக அந்த சந்திப்பின் தொடக்கத்திலேயே கூறியிருந்தார்கள். பாமகவின் அரசியல் வரவு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாகவும் கூறியிருந்ததை தொடர்ந்து இன்னும் சில நிமிடங்களில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் சேலம் மாநகரில் நடைபெறுகின்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருவரும் பங்கேற்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினையும் அழைப்பையும் தற்போது மத்திய அமைச்சர் எல் முருகனும் அண்ணாமலையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து மருத்துவர் ராமதாஸ் சில அறிவுறுத்தல்களை மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோருக்கு வழங்கி வருகின்றார். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்னிறுத்த வேண்டும், மத்தியில் மீண்டும் மோடி ஆட்சி வர வேண்டும் என்றால் எந்த மாதிரி திட்டங்களை கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்க்க வேண்டும், ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வாறு பிரச்சாரத்தை திட்டமிட வேண்டும் போன்ற சில வியூகங்களை மருத்துவர் ராமதாஸ் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் அண்ணாமலை ஆகியோருடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஓரிரு நிமிடங்களில் கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகின்றது. திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக இரண்டு கட்சிகளுமே உடனடியாக தமிழகத்தில் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்க இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பாமகவை பொறுத்தவரை உடனடியாக வேட்பாளர் பட்டியலையும் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். 10 மக்களவை தொகுதிகள் பாமகவிற்கு வழங்கப்படும் எனவும் ஒரு மாநிலங்களவை வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அந்த தகவல் தெரிய வரும். அதற்காகத்தான் தற்பொழுது சேலத்தில் இன்று பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே பாமகவுடனான தொகுதி உடன்பாட்டை மேற்கொள்வதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டம் சென்றிருக்கின்றார்கள். இதன் தொடர்ச்சியாக மருத்துவர் ராமதாஸ் இன்று நடைபெறக்கூடிய சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமரோடு இணைந்து பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கூறியவாறு சேலத்தில் இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைமையிலான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பங்கு பெறுவார்கள் என்ற விவரத்தை நேற்றைய தினமே கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் முன்னிலையில் பங்கேற்பார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக இன்னும் சற்று நேரத்தில் பாஜக பாமக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி பங்கீடு கையெழுத்தாகின்றது. எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரமும் உடனடியாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் யார் என்ற விவரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி அறிவிப்பினை வெளியிட இருக்கின்றார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் மருத்துவர் ராமதாசுடன் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகின்றது. மேலும் தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும், எந்த விஷயங்களை முன்னெடுத்த வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே தெரிவித்தவாறு இன்று காலை 6 மணிக்கே அண்ணாமலை அந்த தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்லுவார் என்ற விவரம் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது அண்ணாமலை அங்கு சென்றிருக்கின்றார். பாமகவினுடைய மூத்த தலைவரையும் சந்தித்து பேசி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் ஒரு 10 மக்களவை தொகுதிகள் வரை வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மாநிலங்களவை இடம் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டால் அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதன்படி இந்த சந்திப்பின் மூலமாக பாமகவிற்கு வழங்கப்படக்கூடிய தொகுதிகள் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வருகின்றன. மேலும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கும் செல்ல இருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கின்றது.
இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்றைய தினம் இரவு வெளியிடப்பட்டிருந்தது. பாமகவினுடைய அரசியல் மையக்குழு கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று மாலை கூடி நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார்கள். அதிமுக, பாஜக என்று இரண்டு தரப்புமே பாமகவிற்கு அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கட்சியின் எதிர்காலம் கருதியும் தேசத்தின் எதிர்காலம் கருதியும் பாமக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நடைபெறவுள்ள தேர்தலில் 10 மக்களவை தொகுதிகள் வரை பாமக போட்டியிடும் என்று தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பின் நிறைவில் கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் பிறகு மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பினை அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் வழங்க இருக்கின்றார்கள்.